friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்கேன். இப்போ வந்து வெதர் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. லைட்டா வந்து குளிர் இப்போதான் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைடுல வந்து நம்ம வெண்டைக்காய்லாம் நட்டுறோம்ல. அதுல வந்து கடைசி பேட்ச் வெண்டைக்காய். இதுக்கு அப்புறம் ரொம்ப குளிர் வந்துச்சு அப்படினா வெண்டைக்காய் வந்து ரொம்ப காய்க்காது. அதனால இந்த கடைசி பேட்ச் வெண்டைக்காய் வந்து விதைக்காக அப்படியே விட்டுருக்கேன். ஆனா இந்த புதுசா ஒரு வகையான பூச்சி வந்திருக்கு. நான் இது ஒன்றும் பெரிய ஆபத்தா இருந்த மாதிரி தெரியல. இவங்க நல்ல கூட்டமா வருவானுங்க. அப்புறமா இங்கே வந்து அந்த பப்பாளி செடி இருக்குது. கார்டன் டூர் பண்ணும்போது இவ்வளோ தான் இருந்தது பப்பாயாலாம் ஹைட்டு. இப்போ வந்து அங்கே வரைக்கும் போயிருக்கு. ரெண்டு இதில் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய காய் இருக்குது. ரெண்டு பெரிய காய் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற வெரைட்டி. அங்கே இருக்கிறது வந்து ரவுண்ட் வெரைட்டி. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஆரஞ்சு காய்ச்சிருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் பயந்தான், அணில் வந்து பறிச்சிருவானோ அப்படின்ட்டு. டெய்லி வந்து பார்ப்பேன், ஆனால் எதுவும் பறிக்கல. ஒருவேளை இது வந்து பெரிய சைஸ் ஆரஞ்சாக இருக்கிறனால பறிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மரத்துலேயே பழுக்க விட்டோம் அப்படியே. அப்போ வந்து எப்படியும் அந்த மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்ற டேஸ்ட் தனி தானே. நல்ல கலர் வந்தாச்சு. ஆஹா, இட்ஸ் நாட் புளிச். கெட்டு போகலடா. இது கெட்டு போகலடா, அது சும்மா டிசைன் ஆரஞ்சுக்கு. ஆமாம், அம்மா பிச்சு தட்டா. செம்ம வாயில் வச்சப்பறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கா? புளிக்கலையா? புளிக்குதா? மை ஆரஞ்சு நாட் புளிச். புளிக்குதுடா. ரொம்ப புளிக்கலாம், ஆனால் புளிக்குது. ஆனால் ரொம்ப இனிப்பாக இருக்கிற ஆரஞ்சை விட கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இதான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரஞ்சுங்கிறனால இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. ஆனால் மரம் பெருசாக ஆரஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இனிப்பு வரும். இது வந்து இன்னொரு டைப் ஆரஞ்சு. இது வந்து கொஞ்சம் அந்த பெருசாக காய்க்கிற டைப். இது வந்து கொஞ்சம் சின்னது. இதுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியுது. சரி அப்போ பறிச்சுக்கா. ஓ, வந்துடுச்சு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கூட பழுக்க விட்ருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்கு ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக பறித்தேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஈஸியாக தான் கத்தி இறங்குது. பழுத்துருச்சு. நான் வெளியே வந்து இன்னும் நல்லா அந்த பிரைட் ஆரஞ்சு கலர் வரலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமாடா. இது எப்படி இருக்குது? இது நல்லா இருக்கா? அந்த குட்டி ஆரஞ்சு நல்லா இருக்கா? இது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. நான் வந்து இதுதான் வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். அது ரொம்ப இப்போ கொஞ்சம் புளிக்குது. அடுத்தடுத்த சீசனுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல ஜூஸ் இருக்குல்ல. போன வாரம் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி நெய் தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். அங்கே போனால் சொன்னாங்க இப்போ வந்து டைனிங் கிடையாது, அதனால ஒரு பார்சல் பண்ணி தந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நெய்யும் காணும், ரோஸ்ட்டையும் காணும். இதுதான் நான் வாங்கிட்டு வந்த கீ ரோஸ்ட்டு. எங்கடா நெய், எங்கடா ரோஸ்ட்டு, எதையுமே காணும். நல்ல துணி மாதிரி இருக்கு. நல்ல கொடியில் துணி. அதனால ரொம்ப மன உளைச்சல் காலான என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலையில் காய்கறி வாங்குறேன்னு கடைக்கு போனவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல நெய் ரோஸ்ட் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதிலலாம் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒருவேளை தோசை வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னா பெரிய தோசை சாப்பிட்றதுக்காக நம்ம கடைக்கு போக தேவை இருக்காது. இதில் இந்த மாதிரி 4 நீளமான அந்த பர்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஃபுல் இதுலேயும் வந்து தீ வரும். இதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டான கல் கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து வெறும் இரும்பு கல். சில இதெல்லாம் வந்து நம்ம கீழே கறி போட்டு எரிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கேஸு. அதனால் வந்து இப்போ கேஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பில் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கணுமா. Enter the redemption code found on your receipt and then press the submit code button. When the door opens, please remove your ready-to-go tank from the locker and then close the door. இதுலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து லைட்டாக மழை பெய்யுது. அதுக்குள்ளாடி போய் பண்ண முடியுமான்னு தெரில. இப்போ தான் கேஸ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ளே வந்து நல்லா இருட்டிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து நல்லா துடைக்கணும். ஏன்னா வந்து அந்த ஷிப்பிங் வேக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, அதோட வேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் சோப் மட்டும் கலந்து வச்சுருக்கேன் தண்ணியில். இதை வந்து நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் துடைச்சி எடுத்துடலாம். இப்போ இதோட கலர் நம்ம பார்க்கும்போது சில்வர் கலரில் இருக்குது. நம்ம வந்து சீசனிங்கெல்லாம் பண்ணி முடிக்கும்போது இது வந்து அப்படியே கருப்பு கலரில் மாறிடும். அந்த எண்ணெய் அந்த சூட்டில் வந்து அது வந்து அப்படியே கலர் மாறிடும். இதை உள்ளே வச்சுட்டு டைப் பண்ணிடணும், அவ்வளோதான். இனி வந்து இதை நம்ம சீசன் பண்ணணும்.
சீசன் பண்ணோம் அப்படின்னா தான் ஒட்டாமல் அழகாக அப்படியே நான்ஸ்டிக் மாதிரி இலகி வரும். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 நிமிஷம் நம்ம வந்து ஆன் பண்ணி அப்படியே வைக்கணும் ஹை ஹீட்டில். அதுக்கப்புறமா நல்லா ஹை டெம்பரேச்சர் போகிற மாதிரியான எண்ணெய் இருக்கும்ல, அதை வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்மோக் ஆகி போகிறது வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எண்ணெய்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகி நான்ஸ்டிக் மாதிரி வரும். இதை வந்து ஒரு 2-3 தடவை நம்ம வந்து இதே மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் அழகாக வரும். நம்ம கல்லெல்லாம் சீசன் பண்ணுவோம்ல, அதுக்குமே இதே மாதிரி பண்ணால் போதும், கரெக்டாக வரும். நல்ல ஹை டெம்பரேச்சர் போகிற எண்ணெய் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நல்ல சூடு தெரியுது. இந்த இடம்லாம் வந்து அப்படியே கலர் மாறி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்ல ஹை டெம்பரேச்சர் போகிற எண்ணெய் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்பா 3. அப்புறமா அப்படியே நம்ம வந்து எல்லா பக்கத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோ புகையாக போகுது. இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் இது மாதிரி 2-3 டைம் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா சீசன் ஆகும். இப்போ வந்து நல்லா ரெடியாகிருக்கு. அதோட கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த சைடு வந்து அப்படியே வந்து டார்க்காக மாறி இருக்குது. இது வந்து ஒரு 4 தடவைக்கிட்ட நாங்கள் வந்து அந்த எண்ணெய் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த புகை வந்து ஃபுல்லாக போகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பண்ணணும். ஆனால் இதில் வந்து எவ்வளோ தூரம் வரோன்னு தெரில. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு டிசைன். இன்னைக்கு 2வது நாள். நேற்றுக்கு வந்து ரொம்ப இருட்டிடுச்சு, அதனால வந்து அதுக்கப்புறம் எதுவும் கண்டினியூ பண்ணல. இப்போ நம்ம வந்து கை வச்சோம் அப்படின்னா ஸ்வைங்னு வலிக்கிட்டு போயிடுது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்வைங் அப்படின்னு வலிக்கிட்டு போயிடுது. கையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த எண்ணெய் பிசுப்பு எதுவும் இல்லை, ரொம்ப எண்ணெயும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நல்லா நான்ஸ்டிக் மாதிரி இருக்குது. எப்படியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தோசை வராது, அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணுறேன். ஹிஸ்ஸு சவுண்டே வரலையே இன்னைக்கு. ஓகே, கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பணும். வந்துச்சு. ஆர்வமாக இருக்கேன், ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுட்டு அப்புறமா சுடுவோம். அத்தமாக கேட்கல. ஃபஸ்ட்டு தோசை பெரிய ஃப்ளாப்பு, கீழே ஒட்டிக்கிச்சு. அதனால் அடுத்த தோசை ஊற்றிட்டுருக்கேன். அப்படியே மேலே வந்து கொஞ்சம் மலைச்சாரல் போல் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். வருமா வராதா? இது வரும், அது வராது. இது வரும், இது வராதா? ஆமாம். 5 ரூபா பெட்டு. கமான் கமான் கமான். ஃபஸ்ட் இதை எடுத்து பார்ப்போம். 5 ரூபா போச்சு. உங்கள் தோல்வியை பற்றி என்ன நினைக்கிங்க? எங்கள் தோல்வியை பற்றி நாங்கள் இப்போ எதுவும் நினைக்கல. இன்னும் 2வது தோசையில் பாருங்கள் எங்கள் தோல்வி எப்படி வெற்றியாக மாறுதுன்னு. 1000 பேரை கொண்டாதான் அரை வைத்தியராக முடியும். அதனால ஒரு 5-6 தோசையை நாசம் பண்ணாதான் நல்ல தோசை கிடைக்கும்னு நினைக்கிறேன். $5 பெட்டா? $10 பெட்டா? $5 பெட்டு. எந்த தோசை வரும், எந்த தோசை வராது? 2 வராது. 2 வராதா? இவ்வளோ நம்பிக்கையா? இது வருது. கொஞ்சம் குண்டா ஊற்றினா வரும். குண்டா ஊற்றி ஏமாற்றக்கூடாது. 10 ரூபா கிடைக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எடுப்புமா. $5, $10. ஆனால் மற்ற நம்ம உள்ளே போடுற கல்லை விட நல்லா வந்து முருகலாக வருது. அதை விட கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம அடுத்தது வந்து கொஞ்சம் ஒல்லியாக போட்டு பார்ப்போம். சிக்கி 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 சிக்கி. அடுத்தது வந்து பெரிய தோசை. எப்படியும் ஒரு 10 தோசைலாம் வராதுன்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு பரவாயில்ல. இது வந்துருச்சுன்னா அவ்வளோதான், கடைக்கே போக தேவையில்ல. ஃபேமிலி தோசை சாப்பிட்றது ட்ரை பண்ணுறேன். இந்த சைடில் வந்து கொஞ்சம் தீ வந்து அவ்வளோ இல்லை, அதனால வந்து இது மட்டும் குண்டாக இருக்குது. இந்த சைடை விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அந்த சைடாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து கீழே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு தோசை ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். 5 ரூபா பெட்டு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது இந்த சைடு. பார்த்தாலே நல்லா அப்படியே வாயெல்லாம் கிழிச்சிட்டு ஓவராக தான் பண்ணுறேன். ஆனால் இந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகலை. இது இன்னும் சாஃப்டாக தான் இருக்குது. ஓகே. ஆஹா ஆஹா
ஆஹாஹா. ஒன்று இந்த கிண்ணத்தை வச்சு பார்ப்போம். அதை விட இது நல்லா மெல்லிஸாக வருது. மொத்தத்தில் நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து கல்லை வந்து சீசன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நான் இந்த இவ்வளோ பெரிய கல்லை வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கு வந்து இது ரொம்ப பரவாயில்ல. எந்த கல்லுனாலுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹை ஹீட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஸ்மோக்லாம் வரும்ல, அந்த மாதிரி வரும்போது தான் அந்த கல்லுக்குள்ளே வந்து அந்த எண்ணெய்லாம் இறங்கும். அந்த ஸ்மோக் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு இன்னொரு 10 நிமிஷம் கிட்ட ஹை ஹீட்டில் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 தடவை பண்ணும்போது ஈஸியாக சீசன் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 தோசை வராது, அதுக்கப்புறமா கண்டிப்பாக நல்லா வரும். இந்த இடம்லாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதில் பார்க்க தெரியுதான்னு தெரில, ஆனால் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே பரவாயில்ல, வந்துடுச்சு. இது வந்து நல்லா வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து இங்கேயே வெளியவே நம்ம தோசை சுடலாம், கண்டிப்பாக நல்லா வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபுல் கல்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி. இதை முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து கொஞ்சம் புரோட்டா போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இந்த கல்லை வந்து எப்படி நல்லா வரும்னு நினைக்கிறேன். நிறைய ஈஸியாகவும் பண்ணலாம், ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்காமல் அப்படியே அடுக்கி சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புரோட்டா சப்பாத்தி அது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முடியட்டும், நைட்டுக்கு வந்து மறுபடியும் இந்த கடையை ஆரம்பிப்போம். இது வரும்னு எல்லாருக்குமே தெரியும், வெட்டெல்லாம் கிடையாது. தோத்த 20 ரூபா தந்துருங்க. இந்த டிசம்பருக்குள்ளே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேமிலி தோசை செய்யணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சுனாலே வந்து நல்ல கிறிஸ்பியான தோசை. இந்த சைடெலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தா தெரியுதான்னு தெரில. நான் வந்து உடச்சி காமிக்கிட்டா. கல் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, நான் வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றல, நல்லா ட்ரையாக தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம முட்டையை பொரிக்கும்போது ஒட்டாமல் அழகாக வரணும். கொஞ்சமாக உப்பு, முட்டை வந்து அப்படியே ஒட்டாமல் வரணும். காணும், நான் வீடு ஃபுல்லாக தேடினா டேய் அந்த குட்டி பண்ணி, டேய் வெளியே வா, ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ போய் படுத்துருக்கு. நைட்டுக்கு புரோட்டா ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம விரிக்கணும். தண்ணி இல்லைடா, இது எண்ணெய். வாட்டர் இஸ் ஃபார் அப்பா. விரிச்சாச்சா, இது நம்ம காற்று பிடிக்கணும். சாப்பிடும்போது மட்டும் அதெல்லாம் வல்லு வதக்குன்னு சாப்பிட்றது. ஹே ஹே, அப்பா பனியன் மாதிரி இருக்காடா. காற்று பிடிச்சிருக்கேன், கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கேன். அடுத்தால நிறைய பிடிப்புமா, காற்று பிடிப்புமா. அந்த காற்று இல்லைடா, இந்த காற்றை பார்த்து, இது ஸ்பெஷல் காற்று ஃபார் பரோட்டா. என்னது எப்படி? இன்னொரு டைம் காற்று பிடி. காற்று பிடிச்சிட்டியா? இது யாரும் உனக்கு சொல்லி தந்தா? ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்கல, அதான் ஸ்கூலில் விசில் அடிக்கிறதுக்கெல்லாம் படிச்சுட்டு. காற்று பிடிக்குமா? I like this dosa. You like this dosa? I like this. ஓகே, கொஞ்சம் அப்படியே காற்று பிடிச்சி. ஓகே, காற்று பிடி, காற்று பிடி. Get up. ஆண்டா, காற்று பிடி, காற்று பிடி. நல்லா காற்று பிடிச்சி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ போய் கல்லும் ஆன் பண்ணிவிட்டு புரோட்டா போட வேண்டியது தான். இப்போம்மா புரோட்டா மாஸ்டர் வந்தாச்சு. கல் நல்ல சூடாக இருக்குது, போட்டு எடுத்துடலாமா? ஒரே டைம்
10 கிட்ட போடலாம்னு நினைக்கிறேன். நான் 6 தான் போட்டிருக்கேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். நல்லா அந்த ஃபேமிலி கெட் டுகெதர்லாம் இருக்கும்போது இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கொத்து பரோட்டாலாம் போடும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சுட சுட பரோட்டா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நல்லாயிருக்கும். நிறைய அட் அ டைம் போடுறதுனால நல்லாயிருக்கு. ஆஹா Good job. Good job. Good job. பரோட்டாலாம் அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அந்த லேயர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அப்படியே கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. நான் வந்து இன்னைக்கு கம்மியாக தான் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நிறைய பண்ணலாம். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருந்தேன். நல்ல சுட சுட பரோட்டாவும் ரெடியாக இருக்குது, சூடாக சால்னாவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் நல்லா ஜாலியாக சாப்பிட போகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். Tata bye. போ